Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் ஃபைல் ஹேண்ட்லிங் ஓரியன்டாக ஒரு ப்ரோக்ராம். ஓகே, நீங்கள் வந்துட்டு பைத்தன் லேர்ன் பண்ணுற ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரோக்ராம் வேறு நம்ம சேனல்லே வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் எல்லா ப்ரோக்ராமும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா பைத்தானில் நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன கோட் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபைலில் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு நம்மளோட அந்த ஃபைலோட இந்த ப்ரோக்ராமோட நேமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட் சேவர் அப்படின்றதான். நம்மளோட நோட்ஸ் எடுத்து அதை வந்துட்டு சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு ஃபைலில் வந்து நம்ம டேட்டாவை சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்துட்டு ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு எப்படி பைதான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றது. ஓகே, இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரையில் ஒரு ஃபைலை வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று அந்த ஃபைல் வந்து இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிடும். ஓகே, பட் இதுவே ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா எரர் காட்டும். ஏன் அப்படின்னா இது இல்லவே இல்லை, ரீட் பண்ண முடியாத அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுவே அப்பன் மோட் அப்படின்னாலும் சரி அது வந்து கிரியேட் பண்ணிடும். தென் கிரியேட்னு தனி மெத்தடும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சாய்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எதுக்கு அப்படின்னா யூசருக்கு இருந்து இன்புட் வாங்கணும். என்ன அப்படின்னா நீங்கள் ஃபைலில் ரைட் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபைலில் ரீட் பண்ண போகிறீங்கன்ற இன்புட்டை வாங்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர். ஓகே, ஸோ டபிள்யூ. ஓகே, ஓகே, ஸோ டபிள்யூ கொடுத்துட்டு கமாலாம் வேண்டாம். ஓகே, ஸோ ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ W2 ரைட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஸோ ரைட் பண்ணுறதுக்கு W அப்படின்னு கொடுங்க இன்புட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர். ஓகே, ஆர் கொடுத்துட்டு ஸோ சிம்பிளாக வந்து ஸ்மால் ஆர் கொடுங்க. ஓகே, ஓகே, ஸ்மால் ஆர் இது எதுக்கு அப்படின்னா டு ரீட். ஓகே, ஸோ ரீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் ஆர்னு கொடுங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம வாங்க போகிற இன்புட். ஸோ இப்போ வந்து இன்புட் வாங்கியாச்சு. அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒருவேளை வந்துட்டு இஃப் கண்டிஷன் என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு ஸோ டபுள்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது என்னன்னா நம்மளோட யூசர் வந்துட்டு ரைட் மோட் செலக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒருவேளை ரைட் மோட் செலக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நோட்டில் கொடுத்துட்டு ஸோ இன்புட்னு கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நோட் அப்படின்னு, அதாவது நீங்கள் கொடுக்க போகிற நோட்டை வந்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள். அது வந்துட்டு பைதான் என்ன பண்ணிடும் அப்படின்னா அது ஒரு புது ஃபைல். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வந்து ஃபைல் இன்னும் கிரியேட் பண்ணல, பட் வந்துட்டு ஃபைல் அதுவாகவே கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபைல் நீங்களே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஃபைல் இல்லைனாலும் நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு நியூ கொடுக்கும் இல்லையா, ஸோ இங்கே நியூ கொடுத்துட்டு இந்த ஃபைல்னு கொடுத்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பட் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ பைத்தானே வந்துட்டு சாரி அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்கே நோட்டில் வந்துட்டு நான் கொடுக்க போகிற நோட்டை கொடுக்கணும். அதில் நம்ம சம்திங் ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஃபைல்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் ஆஃப் இது இங்கே என்னென்னா ஃபைல் நேம் கொடுக்குறேன். இங்கே என்னென்னா என்னோடய ஃபைல் நேம் வந்து notes.txt கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபைல் நேம். ஸோ notes.txt கமா ஏ. ஓகே, ஸோ ஏ அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப் அண்ட் மோட் அப்படின்னு அர்த்தம். ஃபைலை வந்துட்டு அப் அண்ட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப் அண்ட் மோடு ரைட் மோட் ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா ஃபைலை வந்துட்டு கிரியேட் பண்ணிடும் இல்லை அப்படின்னா. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபைலில் ரைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல் டாட் ரைட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரைட் ஆஃப்ல என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா நோட்னு கொடுக்குறேன். ஸோ நோட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் என்னோட நோட்டில் ஒன்று ரைட் பண்ணி. ஸோ அதுதான் சேவ் பார்த்தீங்கன்னா /n கொடுக்குறேன். ஓகே, ஓகே, ஸோ நம்மளோட நோட்டை வந்துட்டு இப்போ ரைட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக க்ளோஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஃபைல் க்ளோஸ் ஆகாது. ஓகே, ஏன் அதுவாகவே வந்து க்ளோஸ் ஆகாது, நம்ம தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா அதுவாகவே க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா இங்கே வந்து வித் அப்படின்னு போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா வித் அப்படின்ற ஃபைலை போட்டுட்டு இங்கே வந்துட்டு கோலன் மறக்காமல் வச்சுருங்க, இல்லைன்னா எரர் வரும். ஓகே, ஆக்சுவலாக எரர் கோலன் வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பட் ஓகே. ஆக்சுவலாக இங்கே இன்டர்நேஷனல் எரர் தான் வந்துட்டு காட்டுது, அது வேறு ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எரர் வராது. ஸ்பேஸ் வந்துட்டு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு வித்து வேண்டாம் நமக்கு. ஓகேவா? ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த வித்து வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம வந்துட்டு மேனுவலாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன நோட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துறேன். ஓகே,
ஸோ எதுக்காக அப்படின்னா நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நோட்ஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் லார்ஜ் 0 வந்துச்சு. ஓகே, ஸோ ஓகே. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ரைட் மோடுக்கு தேவையான சாய்ஸ். ஓகே, ப்ரோக்ராம். ஸோ ரைட் மோடுக்கு தேவையான ப்ரோக்ராம் எழுதியாச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா எலிஃப் சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். இது என்ன, சாரி ஈக்குவல் இல்லை, இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட், நமக்கு தேவை கம்பேரிசன். ஓகே சார், கம்பேரிசனில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஆர் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே ஸோ இதில் வந்து ரீட் மோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ரீட் மோடில் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபைலை வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஸோ ஓப்பன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அதே சேம் ஃபைல் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஓகே, ஸோ அந்த ஃபைலை என்ன மோடில் ஓப்பன் பண்ணணுன்றது கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு கொடுத்துட்டேன். ஓகே, ஷோர். ஸோ கண்டென்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ரீட் அப்படின்னு பார்த்தீங்களா? இது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபைலில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணி கண்டென்ட் அப்படின்றத ஸ்டோர் பண்ணிடும். இப்போ வந்துட்டு அந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதில் என்ன 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 பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேவ்டு நோட்ஸ்னு கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா அந்த நோட்ஸில் இருக்க டேட்டா தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு இங்கே கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு கண்டென்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன அப்படின்னா ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுவாக வந்துட்டு க்ளோஸ் ஆகாது, நம்ம தான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு க்ளோஸ்ன்ற கீவேர்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை இது எல்ஸ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இன்வேலிட் சார்ஜ். ஏன் அப்படின்னா ஸோ ஒருவேளை வந்துட்டு இந்த ரெண்டு தவிர வேறு ஏதாவது செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான கோட் நம்மகிட்ட இல்லை. ஸோ அப்போ இன்வேலிட் சார்ஜ்னு கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணும்போது ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டபிள்யூ கொடுத்துட்டு ஸோ என்ட்ரி ஒரு நோட்டுன்னு கேட்குதா? ஸோ நான் வந்துட்டு இப்போது ஒரு டேட்டா கொடுக்கணும். ஓகே, ஸோ என்ன கொடுக்குறேன், பைத்தான் இஸ் அ general purpose. Okay, so general purpose programming language and it support object oriented programming. Okay, so கொஞ்சம் நிறைய கொடுத்துக்கலாம். Okay, and it have a many number of inbuilt libraries அப்படின்னு கொடுத்துக்கலாம். Okay, inbuilt libraries. Okay, okay, then இன்னொன்று கொடுத்துக்கலாம். Okay, so and Python is a user friendly கொடுத்துக்கலாம். Okay, so user friendly. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லின்னு கொடுத்துக்கலாம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈஸி சின்டெக்ஸ். ஓகே, இந்த பைத்தானில் சின்டெக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இட் அசைன் டேட்டா டைப் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பார்த்த எல்லா ப்ரோக்ராமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பைத்தானில் எங்கேயுமே வந்துட்டு டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபைடாக கொடுக்கவே மாட்டோம். கேஸ்டிங் பண்ணுறப்ப தவிர மற்ற எந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டோம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா பைத்தானில் வந்துட்டு டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதுவாகவே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன கொடுத்தேன் அப்படின்னா நோட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா? இப்போ நான் ப்ரோக்ராம் மறுபடியும் ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு நோட்ஸ் அப்படின்ற ஃபைல் வந்து என்கிட்ட இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணணும், அதை ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் ஆர் மோட் கொடுத்தேன் அப்படின்னா போதும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேவ்டு நோட்ஸ்னு கொடுத்துட்டு நான் எழுதுனது அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பைத்தான் இஸ் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, சாரி. அண்ட் இட் சப்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் இட் ஹேவ் மெனி நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ், யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி சின்டெக்ஸ் அண்டு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா டேட்டா டைப்ஸ் இட் அசைன்ஸ் டேட்டா டைப்ஸ் ஆட்டோமேட்டிக். ஓகே, ஸோ இந்த வீடியோவிலேருந்து வந்துட்டு எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் டேட்டாவை வந்து ரைட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும், அதை எப்படி மறுபடியும் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணாலும் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதுக்கான லிங்க் இருக்கும், அப்படியே எடுக்குது காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஷோர்.